வணக்கம். நான் உங்கள் திரு. எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல டிஎன்பிஎஸ்சி ஒரு 2 வருஷம், 3 வருஷம் படிச்சவங்களா இருக்கட்டும். இவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து இன்னும் ஒரு 6 மந்த், ஒரு 5 மந்த் தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு நெறைய குழப்பங்கள் இருக்கலாம். அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு புதுசா ஸ்டார்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன். அதாவது நம்ம படிக்கணும். ஆனா எங்க படிக்கிறது? எப்படி படிக்கிறது? இல்ல எத தான் நம்ம படிக்கிறது? இவங்க இந்த மெட்டீரியல் சொல்றாங்களே, அவங்க அந்த மெட்டீரியல் சொல்றாங்களே, இல்ல நம்ம எந்த மெட்டீரியல் வாங்கி படிச்சா நம்ம கிளியர் பண்ண முடியும்? இந்த மாரி நெறைய குழப்பங்கள், நெறைய டவுட் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்றக்கூடிய ஒரு வீடியோ தான் நம்ம இப்ப போட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு கனவா இருக்கிறோம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். இல்ல வந்து தேர்ட் இயர் படிக்கக்கூடிய நண்பர்களா இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, ஒரு கனவு இருக்கும். என்ன அப்படின்னா, அரசாங்க வேலைக்கு போணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நிலைமைய பார்த்தீங்க அப்படின்னா, காம்படிஷன் இன்னைக்கு ஹெவியா போய்க்கிட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு பாதி பேர் வந்து தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். காலேஜ் படிக்கிறப்பயே நம்ம ஏன் பார்க்கணும்னு சொல்லி நெறைய பேர் இருக்கலாம். இல்ல நெறைய பேர் வந்து காலேஜ் நான் படிக்கிறப்பயே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் படிக்கணும். படிச்சு நான் காலேஜ் முடிச்சு வெளிய வரக்குள்ளயும் நான் ஒரு வெல் ப்ரிப்பேர்டா நான் வெளிய வரணும். வந்த உடனே எக்ஸாம் எழுதி நான் கிளியர் பண்ணி உள்ள போணும். அதுதான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பணம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பணம் தான். பணம் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு அகாடமில ஜாயின் பண்ணலான்னு தோணும். இந்த அகாடமில ஜாயின் பண்ணுவோம். படிப்போம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. எதுவுமே கிளியரா இருந்திருக்காது. மறுபடியும் இன்னொரு தடவ காசு கட்டி வேற இதுல ஒண்ணு படிப்போம். அப்ப மறுபடியும் காசு கட்டணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்ணலாம்? உருவாகலாம். அப்ப நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப கஷ்டம். அதாவது இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, குடும்ப கஷ்டம். ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து நம்மளுக்கு அவ்வளோ கிளியரா இருக்காது. ஏன்னா, ஆ எல்லாருமே கூலி வேலைக்கு போகக்கூடிய, இல்ல நார்மலா ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கும். அவங்க அப்ப அவங்கலாம் கிளியர் பண்றது எப்படி கிளியர் பண்ணணும்? அப்படின்றதுக்காண்டி ஒரு குழப்பத்தோட கூட நம்ம என்ன பண்ணலாம்? இருக்கலாம். அப்ப இந்த மிகப்பெரிய குழப்பம். அதாவது எந்த அகாடமில ஜாயின் பண்ணலாம்? என்ன படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் நம்மளுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்னோட அனுபவத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நானும் காலேஜ் முடிச்சுட்டு, அப்ப எனக்கு வந்து யாருமே கைடன்ஸே இல்ல. "நீ இப்படி படி, இத படி, இப்படி படிச்சா நீ உள்ள போயிரலாம். இந்த மாரி புக்கெல்லாம் நீ வாங்கி படி." அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. அப்படின்றப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண எல்லாமே போயாச்சு. போய் முடிச்சு வந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி புக் எடுத்து படிக்கணும்னு எடுக்கிறப்ப, எதுவுமே கிளியரா இல்ல. எனக்கு எதுவுமே புரியல. அதுவும் இல்லாம நான் ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கிறப்ப, அங்க ஒரு 300 பேர், 400 பேர் என்ன பண்றாங்க? உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு டவுட் வரப்ப, அந்த டவுட்ட போய் என்னால என்ன பண்ண முடியல? ஸ்டாஃப்ட்ட கேட்டு கிளியர் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அகாடமில அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 வருஷம் முடிச்சு நான் போறப்ப, அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது இன்னைக்கு ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு நெறைய பேருக்கு நெறைய கனவுகள் இருக்கும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனா ஒரு குடும்பத்தோட நிலைமைய பார்க்குறப்ப, ஸோ நம்ம வந்து வேலைக்கு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கனவெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், தூக்கி போட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம், வேலைக்கு போயிருப்போம். அவங்களுக்கு இன்னுமே வெறி இருக்கும். என்னன்னா படிக்கணும், படிச்சு முடிச்சு வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். 2வது அதே மாரி குழப்பம் தான். நெறைய பேருக்கு எந்த அகாடமில, என்ன புக்கு, எத படிக்கலாம், என்ன மாரி படிக்கலாம், நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே இல்லையேன்னு சொல்லி நெறைய பேருக்கு நெறைய குழப்பங்கள் கூட இருக்கலாம். மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, படிக்க நேரமே இருக்காது. ஒர்க் பண்றவங்க யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒர்க்குக்கு போறோம், முடிச்சுட்டு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. தூங்கணுமே அப்படின்னு தான் தோணும். படிக்க நேரம்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நெறைய பேரு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில இன்னைக்கு ஒரு 100ல 50% பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒர்க்குக்கு போயிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இருந்தது என்ன அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு தான். வெறி மட்டும் தான். அந்த வெறியோட ஓடுனதுனால மட்டும் தான் இன்னைக்கு என்ன பண்ண முடிஞ்சுச்சு அவங்களால, பாஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் இல்ல நெறைய அட்டெம்ப்ட் குடுத்த போராளிகள் நெறைய பேரு என்னோட சேர்ந்து இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 1 மார்க்ல, 2 மார்க்ல, இல்ல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாம, இல்ல மெயின்ஸ்க்கு போய் மெயின்ஸ் கிளியர் ஆகாம, இந்த மாதிரி நெறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம இங்க இருக்கோம்.
இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கு. அந்த 100 மீட்டரை வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம். பட் ஆனால் அந்த 100 மீட்டர் போகிறப்ப ஒரு குடத்துல ஒரு தண்ணி வச்சுருக்காங்க. அந்த முழு குடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்துட்டா நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் நம்ம தூக்கிட்டு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய ஹோல்ஸ் இருக்குது, நிறைய ஓட்டை இருக்குது. அதை நம்ம யாருமே பார்க்கறது இல்ல, அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. நம்ம நேரம் சரி கரெக்டாக தானே தூக்கிட்டு போகிறோம், நம்ம எப்படினாலும் ஜெயிச்சிடலாம், ஸோ அதான ரீச்சு, அதை போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் அங்கே போய் என்ன பண்ணிடுறோம், வச்சிரும். வச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் முக்கால் குடம் தான் இருக்குது. அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அப்போ நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா முழு குடமும் அங்கே தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிச்சிருப்போம். இப்போ நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். அதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவர் பண்ணாமல் போயிருப்போம். ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஏரியாவை எல்லாமே கவர் பண்ணாமல் போயிருப்போம். அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிருக்காது, ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டி. கண்டினியூவாக நம்ம உட்காந்து படிச்சிருக்க மாட்டோம். ஒரு 3 மாதம் படிச்சிருப்போம். ஸோ அடுத்து ஒரு கேப் விட்டுருப்போம். அடுத்து ஒரு 3 மாதம் படிக்கலாம்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கேப் விடுறப்ப நம்மளோட மார்க் என்னவாயிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போறேன்னு புக்கை கையில் எடுத்தாச்சு அப்படின்னா, அடுத்த அடுத்த டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி ஒர்க்குக்கு போகிற வரைக்கும் நம்ம கையில் என்ன இருக்கணும், புக் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்தோம். ஸோ அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலன்ஸ். நம்ம அகாடமியில் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பணம், எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கிறது கஷ்டம். அதனால தான் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை தான், நீங்கள் ஒரே ஒன் டைம் பே பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பேமெண்ட் என்ன பண்ணிடுவோம், நம்ம ரிட்டர்ன் பண்ணி கையில் கொடுத்துருவோம். நல்லா இருக்குல்ல? எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண டியூட்டர்ஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ண போகிறாங்க, மெண்டரிங் கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ப்ரிலிம்ஸ், அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஸோ 2 தடவை இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த ஜிகே சார் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, கிளாஸ் எடுக்க போகிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு கஷ்டம். இன்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருக்குமே எப்படி படிக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ரொம்பலாம் இல்லை, டெய்லி 2 ஹவர்ஸ், 2 மணி நேரம் செலவு பண்ண போகிறீங்க. அந்த செலவு பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹால் இருக்குது. நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்டடி ஹாலை யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் 9 to ஈவினிங் 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ணி வச்சிருக்க போகிறோம். ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டவுட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே அகாடமியில் தான் இருக்க போகிறோம். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நம்மகிட்ட டேரெக்டாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஜஸ்ட் ஒரு 1.5 வருஷம் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் தேர்ட் இயர் படிக்கிறீங்க இல்லை செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1.5 வருஷம் நீங்கள் செலவு பண்ணாலே டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷனில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ஒரு எக்ஸாம் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 days கிளாஸ் நடக்கும். அதுவும் 2 hours கிளாஸ் நடக்கும். ஜிஎஸ், மேக்ஸு, பாலிட்டி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் 2 hours வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் வந்து 10 கொஸ்டின் எதில் போடணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் நம்ம என்ன பண்ணிடுவோம், போட்டுருவோம். அதாவது இன்னைக்கு நடத்தக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து நாளைக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து என்ன வரும். ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த டாபிக் நம்ம என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் ஃபுல் டெஸ்ட். அதாவது சாட்டர்டே ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல் டெஸ்ட். இந்த வீக் ஃபுல்லாக என்ன சிலபஸ் நடந்திருக்கோ அந்த சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியதுக்கு சாட்டர்டே உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருவோம். அந்த ஃபுல் டெஸ்ட் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி மெண்டரிங் ஃபார் ஹை ஸ்கோர், அதாவது உங்களோட ஸ்கோர் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த ஸ்கோரை வந்து ஹை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5 days வந்து, அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே
உங்களுக்கு வந்து கால் பண்ணி ஸோ அந்த ஸ்கோரை ஹை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த ஏரியாவில் டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்மகிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைவாகவே உங்களுக்கு டவுட் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், கிளியர் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா ரெக்கார்டட் கிளாஸ். எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸில் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டட் கிளாஸ் நீங்கள் கவனிக்கிறப்ப அதில் ஒரு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கேட்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி அந்த டவுட் இப்போ எந்த சப்ஜெக்டில் எந்த ஏரியாவில் டவுட் இருக்கோ அதை நீங்கள் கிளியராக கேட்கலாம். ஸோ அதனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம், டேரெக்டாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இதில் எந்த டவுட் இருக்காது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம். நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எதில் தான் போட போகிறோம் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் தான் போட போகிறோம். அப்போ நீங்கள் டெலிகிராமில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் எந்த அகாடமியில் இல்லை எங்கே படிச்சீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ 2 நம்பர் கொடுக்குறோம். இந்த 2 நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதே இது டெலிகிராமில் வந்து டேரெக்டாக உங்களால் ஜாயின் பண்ண முடியல லிங்க்கில் அப்படின்னா யூடியூபோட பேஜில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், டெலிகிராம் லிங்க்கு. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களை என்ன பண்ணிடுவோம், ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அதுக்கடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேமு, இயரு, காலேஜ் நேம் இதெல்லாமே தெளிவாக இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா நேம், ஏஜ் இதை போட்டு இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் பேசிஸ். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். இதோட ஃபீஸு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் டீட்டெயிலாக என்ன பண்ணிடுவோம்னா சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ உங்கள் கூட எப்பயுமே நிற்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்பிக்கையோடு வாங்க. உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். உங்கள் கூட எப்பயுமே நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு நாங்கள் இன்னைக்கு ரெடியாக இருக்கோம். 2025 நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. 2025 வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா ஐடியாவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே டிஎன்பிசியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய, யூபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய, பாஸ் ஆன குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கிளியர் பண்ணக்கூடியவங்க தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக என்ன பண்ண போகிறோம்னா பண்ணி கொடுக்க போகிறோம். நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.